கை கால் வலி, இடுப்பு வலின்னு எந்த ஒரு வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கிழங்கு முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போன் மேரோவை பராமரிக்கும். அதாவது நம்ம உடம்புல எலும்போட அடர்த்தியை எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். போன் மினரல் டென்சிட்டியும் கரெக்டான அளவுல பராமரிக்கும். இதை பார்த்தா முடவாட்டுக்கால் சூப் அப்படின்ற இதை எப்படி சூப் மாதிரி சமைத்து சாப்பிடலான்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி மிக்சியில இதை நல்லா அரைத்து எடுத்துக்கணும். அரைக்கும் போது கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 2 கூடவே நீங்க சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைத்து, பொதுவா நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் சின்ன ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் 1 டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அதாவது கிராம்பு, பட்டை, லவங்கம் இது மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே கண்டிப்பா பே லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை, இது ஸ்டார் அனைஸ் இதையும் நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க அரைத்து வைத்திருக்க இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து, கூடவே கடைசியா கொத்தமல்லி இலைகள் அப்படின்றத கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கோரியாண்டர். இந்த முடவாட்டுக்கால் சூப் அப்படின்றத ஒரு 60 நாட்கள்